ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே மாலை வணக்கம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் கடையிலையும் வாங்கியாச்சு. இன்றைக்கி வீட்டில் என்னென்ன செஞ்சேன்னாக்கா 90s கிட்ஸ் பால் கோவா, அதுக்கப்புறம் ரவா லட்டு, அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன், இந்த மூணுமே செஞ்சு வச்சுருக்கேன். இது வீட்டுக்கு செய்கிறேன். நான் இப்போ கேரட் கேக் தான் பண்ண போகிறோம். கேரட் கேக் எங்கள் வீட்டில் என் பையனுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டை எடுத்துக்கிறேன். ரெண்டு முட்டை எடுத்தாச்சு. 2 முட்டை, மீடியம் சைஸ் முட்டை, அப்புறம் சுகர், சர்க்கரை 1 கப்பு போட்டுக்கிறேன். அதே மாதிரி 1 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் பட்டையை கொஞ்சமாக ஸ்டவ்வில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதை நல்லாவே ஜலிச்சுட்டு எடுத்திருக்கேன். பட்டை பொடி சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். விஸ்க் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட விஸ்க் இல்லை, அதனால் விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுனாக்கா சூப்பராகிடும். நான் ஸ்பூனில் தான் பண்ணுறேன். மைதா 1 கப் சேர்த்துக்கிறேன். நான் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஜலிச்சுக்கலாம். இது நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அந்த முட்டையோட வாசனை நமக்கு தெரியக்கூடாது, அதனால் இப்போ கடைசியாக நான் கேரட் சேர்த்துக்க போகிறேன். கேரட் நல்லா துருவி, நல்லா பெரிய கேரட்டாக 2 கேரட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேரட்டை சேர்த்து
இப்போ வந்து கேரட் கேக்கு பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போது நான் ஒரு வந்து 3 இன்ச்சு டின்னது இதில் வந்து இப்போ இந்த டின்னில் வந்து நம்ம அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நட்ஸ் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நட்ஸு சேர்க்கல. இதில் வந்து பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துக்கோங்க. வால்நட் சேர்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல. எப்பயுமே வந்து கேக்கு போட்டதுமே வந்து நம்ம இந்த மாதிரி டாப் பண்ணணும். ஏன்னா வந்து உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும். டாப் பண்ணலன்னா வந்து என்னாகும், அந்த ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஹோல் ஆகிடும். அதுக்கப்புறம் கேக் வந்து நல்லாவுமே வந்து கோன் ஷேப் ஆகிடும். ஸோ இப்படி தட்டி விட்டோம்னாக்கா அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஓடிஜியில் வந்து 180 டிகிரியில் வந்து 35லேருந்து 40 மினிட்ஸ்க்கு வைக்க போகிறேன். 2 ராடுமே ஹீட் ஆகிற மாதிரி. இப்போ பார்க்கலாம். நம்ம கேரட் கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்து வச்சேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணுவோமா? சூப்பராக இருக்குது கேரட் கேக்கு. சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து என் வீட்டுக்காருக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கேரட் கேக்கு. அந்த சின்னமன் பவுட்ரு அந்த அதோட வாசனை வந்து இதோட சேர்ந்து சூப்பராக இருக்கும். கீழே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ ஃபைனலி இந்த கேரட் கேக் சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? வாவ். இது ஆனால் இன்றைக்கி இப்போ சாப்பிட மாட்டேன் நான். ஏன்னா வந்து இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ சாமி கும்பிடணும். சாமிலாம் கும்பிட்டு நாளைக்கு தான் சாப்பிடுவோம். பசங்க இவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.